ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிசாத ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புளிசாத பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நான் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். இது நல்லா சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளிசாத பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறோம். நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிசாதத்துக்கு. இது கூட நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, நிறைய கருவேப்பிலை, இது நல்லா செவந்ததும் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம நிறைய புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிசாத பவுட்ரு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த புளிசாத மிக்ஸை ரெடி பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சு இந்த பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு தான் கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் இவ்வளோ செஞ்சுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.